அனைவருக்கும் வணக்கம். இது வலம்புரி ஐயப்பன் காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார் மற்றும் தாந்திரிக நிபுணர் மற்றும் மலையாள மாந்திரிகர். ஓம் காகத்வஜாய வித்மகி கககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். இந்த காணொலி பார்க்குற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நான் அன்றாடம் வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சனீஸ்வர பகவானும் அந்த ஐயப்பனும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இனிய நாள் அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். முதல் முறையாக இந்த காணொலி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியங்க. இந்த கூட வருகிற அந்த ஆளுங்கிற சிம்பிளையும் தட்டிக்கங்க. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னுடைய அலுவலகத்துக்கு ஒரு நாளைக்கு 100கணக்கான ஃபோன், ஒரு 30-40 பேர் வந்தாங்கன்னா பெரும்பாலும் கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கு. டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், என்ன டைவர்ஸ் கிடைக்கல, குழந்தை யாருக்கிட்டமா இருக்கு, அங்கே இருக்கு இல்லை இங்கே இருக்கு. நீங்க பண்ற தவறுக்கு அந்த குழந்தைங்க பாதிக்கக்கூடாது. கணவன் மனைவியினுடைய பிரிவினையை தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காணொலி. மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஒரு கணவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு சேர்ந்து வாழறதுக்கு அப்படின்னா இதை பண்ணலாம். ஒரு மனைவி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க சேர்ந்து வாழறதுக்கு அப்படின்னா இதை நீங்க பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை கால நேரம் நல்லா கவனமா கேட்டுக்கங்க. செவ்வாய்க்கிழமை கால நேரம் ஒரு பிளாஸ்டிக் வாளி ஒன்று வாங்கியங்க, பக்கெட், ஒரு பிளாஸ்டிக் வாளி ஒன்று வாங்கியங்க. நீங்க திங்கக்கிழமையே 108 அரச இலை, இன்னொரு பக்கம் 108 அரச இலை, அப்போ ஆக மொத்தம் 214 இலை தேவைப்படும். அரச மரத்தில் போய் 108 இலை தனியாக பறிச்சுக்கங்க, இந்த பக்கம் 108 இலை தனியாக பறிச்சுக்கங்க. இந்த 108 இலைகளையும் கணவனுடைய பேரு, கணவனுடைய தாயார் பேரு. இந்த 108 இலைகளையும் மனைவியோட பேரு, மனைவியோட தாயார் பேரு. நல்லா கவனமாக கேளுங்க. இந்த 108 இலையில கணவன் பேரு, கணவன் தாயார் பேரு. இந்த 108 இலைகளை மனைவி பேரு, மனைவியோட தாயார் பேரு. நம்ம பிளாஸ்டிக் வாளி வாங்கி வச்சிருக்கிறோம் இல்லையா, அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கழுவி சுத்தப்படுத்திக்கணும். அதுக்கு பிறகு இந்த 108 இலையும் இந்த 108 இலையும் அந்த பிளாஸ்டிக் வாளியில் வச்சு நாட்டு சக்கரை, டைமண்ட் கற்கண்டு, தேன், இந்த 3 பொருளையும் அதில் ஊற்றுங்க. அளவு வந்து நாட்டு சக்கரை 1/2 கிலோ, டைமண்ட் கற்கண்டு 1/2 கிலோ, தேன் 1/2 லிட்டர் அதில் ஊற்றிட்டு உங்களுடைய படம், உங்களுடைய ஃபோட்டோ, அவருடைய ஃபோட்டோ அதில் உள்ளே போடுங்க. போட்டு மூடிங்க. அதை மூடி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்க, உங்கள் வீட்டில் இருக்கிற சனி மூலைன்னு ஒன்று சொல்லுவாங்க. தெரியலைன்னா பெரியவங்களை கேட்டுக்கங்க. சனி மூலைன்னு சொல்லி ஒரு மூலை இருக்கும் எல்லார் வீட்டிலையும். அந்த சனி மூலையில் இதை வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு வாழை ஒன்று போடுங்க. அந்த வாளிக்கு முன்னாடி ஒரு வாழை போடுங்க. அந்த வாளிக்கு செவ்வரளி பூ போடுங்க. செவ்வரளி பூவை நீங்கள் உதிரி பூவாக போட்டாலும் சரி, இல்லை கட்டி போட்டாலும் சரி, அந்த வாளிக்கு போட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வாழை போட்டு கற்கண்டால செய்யப்பட்ட சக்கரை பொங்கல், இதுதான் அதில் முக்கியமான சூட்சமம். கற்கண்டை மட்டும் பயன்படுத்தின சக்கரை பொங்கல் அந்த வாழலையில நெய்வேத்தியமா வைங்க. 3 மாதுளம்பழம் வாங்குங்க. அந்த 3 மாதுளம்பழத்தையும் உதுத்து உரிச்சு அதில் உள்ள முத்துக்களை உதுத்து ஒரு 1/4 லிட்டர் தேன் ஊற்றி பிசைஞ்சு அந்த சக்கரை பொங்கலோட நெய்வேத்தியமா வைங்க. வச்சுட்டு தாழம்பூ குங்குமம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். என்ன குங்குமம்? தாழம்பூ குங்குமம். ரொம்ப நறுமணம் உள்ள ஒரு குங்குமம். அதுக்கு முன்னாடி உட்காந்து வாராகியே போற்றி, வாராகியே நமக, வாராகியே போற்றி, வாராகியே நமக. எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. 1008 தடவை சொல்லலாம், 108 தடவை சொல்லலாம், 10,008 தடவை சொல்லலாம், 1,08,000 தடவை சொல்லலாம். வாராகியே போற்றி, வாராகியே நமக, வாராகியே போற்றி, வாராகியே நமக. ஒரு 2 மணி நேரம் பூஜை நடந்ததுக்கு பிறகு இந்த சக்கரை பொங்கலை 11 குழந்தைங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். 11 குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்க, ஆண் குழந்தை, பெண் குழந்தைங்களுக்கு இந்த கற்கண்டால செய்யப்பட்ட சாதத்தை கொடுக்கலாம். இந்த தேன் ஊற்றி பிசைஞ்ச முத்துக்கள் இருக்கு இல்லையா, மாதுளம்பழ முத்துக்கள், அதையும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வாயில்லா ஜீவராஜ் ஆடு மாட்டுகளுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் இது எத்தனை நாள் செய்யணும்? தொடர்ந்து 3 நாள் செய்யணும். ஆனால் அந்த வாளியில் உள்ள இலையை நீங்கள் மாற்ற தேவையில்லை. நெய்வேத்தியத்தை மட்டும் மாற்றணும். முதல் நாள் கற்கண்டோட சக்கரை பொங்கல், அடுத்த நாள் கற்கண்டோட சக்கரை பொங்கல், அடுத்த நாள் கற்கண்டோட சக்கரை பொங்கல், மாதுளம்பழ நெய்வேத்தியம். தொடர்ந்து 3 நாள் செஞ்சு நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். 11 பேருக்கு தான் கொடுக்கணுமா? இல்லை, உங்களால் நீங்கள் நிறைய செஞ்சு நிறைய பேருக்கு கொடுக்கலாம். 3 நாள் 12 நாள். அதுக்கு பிறகு அந்த வாராகி மனமிறங்கி இந்த பிரிவினையை தடுத்து நிறுத்துவா. நீங்கள் வைக்கல்கிட்ட கொண்ட தெண்டமேன் பணத்தை கொடுக்கறதுக்கு, கோர்ட்டு கேஸுன்னு அலையிறதுக்கு இந்த அற்புதமான எளிமையான தாந்திரிக முறையை பண்ணி அந்த பிரிவினை தடுத்து நீங்கள் நீடோடி வாழணும்னு என்னுடைய பரிபூர்ண ஆசை உங்களுக்கு இன்னைக்கு உண்டு. சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, தெளிவாக சொல்லித்தரேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு NN சந்திரகுமார், மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிபுணர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.